அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரக்கூடிய இந்த புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கக்கூடியதாகும். ஆரோக்கியத்தில் முற்றிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணவை கவனித்து சரியான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். சனி பகவான் ஆண்டு முழுவதுமே உங்களுடைய 5வது வீட்டில் இருப்பார் மற்றும் இந்த வீட்டில் சனியின் பயிற்சி நல்லதாக கருதப்படுவது இல்லை. சனி உங்களுக்கு வயிறு தொடர்பான நோய்களை கொடுக்கலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்களது 4வது வீட்டில் 5 டிசம்பர் 2026 வரை இருப்பார். 4வது வீட்டில் ராகு இருப்பது ஆண்டின் பெரும்பகுதி உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2, 2026 வரை குரு 8வது வீட்டில் இருக்கார். இதன் விளைவாக குரு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஆதரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31 வரை குரு உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டில் அமரும் போது உங்களுடைய லக்னம் மற்றும் 5வது வீடுகளை பார்க்கும். இத்தகைய சூழ்நிலைகளில் இந்த காலம் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாகவோ அல்லது மிகவும் சாதகமாகவோ இருக்கும். இந்த நேரத்தில் அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் நிலை உங்களுடைய சராசரி பலன்களை தரும். 4வது வீட்டில் இருந்து ராகுவின் தீய விளைவுகளை குறைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இடுப்பு மற்றும் பிற உறுப்புகள் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுபவர்கள் ஏற்கனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை உயர்கல்விக்கு காரணமான கிரகங்கள் உங்களது 8வது வீட்டில் இருக்கக்கூடியதாகும். எனவே இந்த காலகட்டம் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கு. அதே சமயம் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். புதன் பகவானும் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அக்டோபர் 31க்கு பிறகு தொழில்துறை கல்வியே தொடரும் மாணவர்களுக்கு நல்ல நேரமாக இருக்கு. இந்த ஆண்டு புதன் பகவான் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு கல்வியில் 2 கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்க முடியும். இந்த நேரத்தில் கல்விக்கு பொறுப்பான கிரகத்தின் நிலை உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2026ஆம் ஆண்டு தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும். மாணவர்கள் வெற்றியை பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விடாமுயற்சியுடன் மற்றும் நேர்மறையான சூழலில் படிக்க வேண்டும். கல்வியில் யாரிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் பாடத்தில் முழு கவனத்தை செலுத்த வேணும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். இந்த ஜாதகக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வியாபாரத்திற்கு நல்லதாக இருக்குது. ஆண்டு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் பலவீனமாக முடிவுகளை எடுப்பதில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம். இத்தகைய காரணமாக சில நேரங்களில் சராசரியான நேரத்தை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் கூட போகலாம். ஆலோசனை துறையில் புதியவர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. நன்மை பயக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு லாபகரமாகுவதில் தோல்வி அடையக்கூடியதாகவும் இருக்குது. எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது நல்லது. உங்களுடைய பிரச்சனை தொடர்பான துறையில் நல்ல அறிவுள்ளவர்களை மட்டுமே கலந்தோசிக்க அறிவுறுத்தப்படுது. அந்த விஷயத்தில் அறிவுள்ள ஒரு மூத்தவர் அல்லது முதியோரிடமிருந்து நீங்கள் ஆலோசனைகளை பெறலாம். இந்த ஆண்டு உங்களுடைய வணிகத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்ல முடியாது. ஆனால் வணிகத்துறையில் குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தவற விடுவீங்க. இதன் விளைவாக பணியிடத்தில் நீங்கள்
பெரும் முடிவுகளுக்கு சராசரியை விட பலவீனமாக கூட இருக்கலாம். ஆண்டின் பிரச்சனையில் உங்களுக்கு வீட்டிலேயே முடித்துவிட்டு மற்றும் பணியிடத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டவர்களை தவிர்த்தால் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதாக அடையலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்வதை விட அதிக நேரம் பேசுவதை நீங்கள் செலவிட சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் விலகி உங்களுடைய வேலையை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். ராகு மற்றும் சனியின் எதிர்மறையை நீங்கள் தவிர்ப்பது நல்ல ஒரு பலன்களை பெற முடியும். 10வது வீட்டில் அமர்ந்திருக்கும் கேது உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பார்வையில் உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகும். குருவின் நிலை உங்களுக்கு இடையில் துணை நிற்கலாம். இந்த நேரத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலையும் உங்களுக்கு சராசரியாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி வாழ்க்கைக்கு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாக இருக்கலாம். இந்த 2 துறைகளுமே இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையாக இருக்குது. இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுடைய வருமானம் மிதமாக இருக்குது. ஆனால் செல்வத்தின் காரணியாகவும் பணம் வீட்டின் அதிபதியாகவும் இருக்கக்கூடியதாக ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2, 2026 வரை 8வது வீட்டில் இருக்கக்கூடிய வரை உங்களுக்கு நல்ல ஒரு பண வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு சராசரியான ஒரு பலன்களை தருவார். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்களுடைய பாக்கிய பாவத்தில் உயர்நிலையில் இருப்பார். இதனால் உங்களுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்தும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு கர்ம பாவத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் பொழுது கூட உங்களுடைய நிதி வாழ்க்கை சராசரியாகவே இருக்கலாம். இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பார். லாப வீட்டின் அதிபதியான புதனின் நிலை உங்களுக்கு சராசரியை விட சிறந்த ஒரு பலன்களை தரும். இந்த வழியில் உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் கடுமையாக உழைத்து நல்ல ஒரு சாதனைகளை நீங்கள் புரிவீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை சீராக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டு சில சூழ்நிலைகளில் சாதகமாக இருக்கும். இருப்பினுமே காதல் வாழ்க்கையில் உறவு குறித்து சிறிது அலட்சியமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் பலவீனம் அடையக்கூடும். சனி பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு 5வது வீட்டில் இருப்பதால் உறவை பற்றி தீவிரமாக இல்லாதவர்களுக்கு சனி அவர்களின் உறவில் சிக்கல்களை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம். குரு 7வது அல்லது 5வது வீட்டோடு எந்த ஒரு தொடர்பும் கொண்டிருக்க மாட்டார். இருப்பினும் குடும்பத்தின் வளர்ச்சியை குறிக்கும் 2வது வீட்டோடு அவருக்கு தொடர்பு இருக்குது. ஜனவரி முதல் ஜூன் 2 வரையிலான நேரம் திருமண தொடர்பான விஷயங்களில் முன்னோக்கி செல்ல சற்று உங்களுக்கு பலவீனமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்து போகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலம் சர்ச்சைகளை தவிர்க்க முடியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு சீரான திருமண வாழ்க்கையை பராமரிக்க முடியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருப்பினுமே குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய உறவுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது வீட்டு சனியின் பார்வை உங்களுடைய குடும்பத்தில் சிறிய சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் சில நேரங்களில் உறுப்பினர்கள் எந்த காரணம் இல்லாமல் வருத்தப்படலாம். உங்களுடைய தவறு இல்லை என்றால் மற்ற நபரை நீங்கள் சமாதானப்படுத்த நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை உங்களது வீட்டை பார்க்கும்போது நீங்கள் புத்திசாலித்தனமாக மாறுவதன் மூலம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அக்டோபர் 31க்கு பிறகு குரு உங்களது 2வது வீட்டை 5வது பார்வையுடன் பார்ப்பார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து டிசம்பர் 5 வரை 4வது வீட்டில் ராகு இருப்பது உங்களுடைய வீட்டு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினுமே ஜனவரி முதல் ஜூன் 2 வரை குருவின் 9வது பார்வை 4வது வீட்டில் இருக்கக்கூடியதாகும். இத்தகைய சூழ்நிலைகள் வீட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.